ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 2ஆம் பத்து 9ஆம் திருமொழியின் 5வது பாசுரத்தை அனுபவிப்பதற்காக நாம் அப்படியே மானசீகமாக ஆயர்பாடியை சென்றடைகிறோம். பெரியாழ்வார் யசோதை குட்டி கண்ணனை இப்பதான் 2வது வீட்டுல இருந்து புடிச்சு அழைச்சின்னு வந்து தன் வீட்டுக்குள்ள அனுப்பி அவன் மம்மம் சாப்பிட்றதெல்லாம் பார்த்து அவனை அணைத்து கொண்டு சந்தோஷப்பட்டுட்டு தன் வேலையை பார்க்கிறேன்னு போனா நம்ம பெரியாழ்வார் யசோதை வீட்டு வாசல்ல 3வது கோபிகை வந்துட்டா. அதாவது முதல் பாட்டுல கோபிகை நம்பர் 1, 3வது பாசுரத்துல கோபிகை நம்பர் 2, இப்ப 5வது பாசுரத்துல கோபிகை நம்பர் 3, 3வது கோபிகை வந்தா. யசோதா யசோதான்னா இது யாரா நம்மள கூப்பிடுறாளேன்னு யசோதை கிடுகிடுன்னு வெளியில வந்தா. என்னமா விஷயம்னா, உன் கிருஷ்ணன் என் வீட்டுக்குள்ள வந்து அடிச்சுட்டு இருக்க லூட்டி எல்லாம் பாரு. அச்சோ என்னால தாங்க முடியல, எப்படியாவது உன் பிள்ளைய கைய பிடிச்சு வீட்டுக்கு நீ இழுத்துட்டு போறியா, இல்ல நடக்கிறதே வேறன்னா. பெரியாழ்வார் யசோதை பார்த்தா, பாருமா 2 பேர் வந்து என் பிள்ளை மேல புகார் சொல்றாங்கிறதுக்காக நீ தேவையில்லாம என் கிருஷ்ணன் தான் பண்ணான்லாம் சொல்லாத. இப்பதான் கண்ணனை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன், அவன் இப்பதான் மம்மம் சாப்பிட்டுட்டு லேசா தூங்க ஆரம்பிச்சிருக்கான். என்னம்மா இது, யார் வீட்டுல எந்த தப்பு நடந்தாலும் என் பிள்ளைதான் சொல்லிட்டு இருக்கே அப்படின்னாலாம் பெரியாழ்வார் யசோதை. அவ சொன்னா, என் வீட்டுல வந்து பாரு, உள்ளுக்குள்ள என்ன காட்சி நடந்துட்டு இருக்குன்னு பாரு, உன் பிள்ளை என்னென்ன பண்ணா, அவன் லீலை என்ன, லட்சணம் என்ன, விஷமம் என்ன, எல்லாம் தெரியும், இங்க வான்னு பெரியாழ்வார் யசோதையை அழிச்சுன்னு போனா. போகும்போதே பெரியாழ்வார் யசோதை கேட்கறாளாம், எம்மா ஏதோ இந்த சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி இருக்கே, உன் வீட்டுல என்னதாமா நடந்ததுன்னு கேட்டா. பெரியாழ்வார் யசோதையை அழைத்து கொண்டு போகும்போதே அந்த பெண் சொல்றா, என்ன நடந்ததுன்னு தானே சொல்லணும், என் கூட நடந்து வா, நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன் என்றாள். என்ன சொன்னாள்? அதான் 5வது பாசுரம். பாலை கறந்து அடுப்பேற வைத்து பல்வளையாள் என் மகள் இருப்ப, மேலை அகத்தே நெருப்பு வேண்டி சென்று இறைப்பொழுது அங்கே பேசி நின்றேன், சால கிராமம் உடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான், ஆலை கரும்பின் மொழி அணைய அசோதை நங்காய் உன் மகனை கூவாய். பாலை கறந்து அடுப்பேற வைத்து பல்வளையாள் என் மகள் இருப்ப, மேலையகத்தே நெருப்பு வேண்டி சென்று இறைப்பொழுது அங்கே பேசி நின்றேன், சால கிராமம் உடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான், ஆலை கரும்பின் மொழி அணைய அசோதை நங்காய் உன் மகனை கூவாய். அவ சொல்றா, பாலை கறந்து, நம்ம வீட்டுல பசுமாடெல்லாம் இருக்கே, வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள், நிறைய பால் கறக்கும், பாத்திரத்தை கொண்டு போனேன், பாலை கறந்து வீட்டுல பால் கறந்தேன். பெரியாழ்வார் யசோதை சொன்னா, உன் வீட்டுல நீ பால் கறந்துக்கோமா, என் கிருஷ்ணன் என்ன பண்ணுவான், இருமா கதையை முழுசா கேளு. பாலை கறந்து நன்னா பால் கறந்தேன், நிறைய சமிருத்தியா நிறைய பால் கிடைச்சது. அதை காய்ச்சுவதற்காக அடுப்பு ஏற வைத்து, அடுப்பிலே அந்த பால் குடத்தை ஏற்றி வைத்தேன், அடுப்பேற வைத்து அடுப்புல எடுத்து வச்சுட்டேன். சரிம்மா, உன் வீட்டுல பால் அடுப்புல வச்சிருக்க, இதுக்கு கிருஷ்ணன் என்ன பண்ணுவான், கதைய கேளு. பாலை கறந்து அடுப்பேற வைத்து, பாலை ஒரு குடத்துல அடுப்புல வச்சாச்சு. இப்ப பால் காய்ச்சணும்னா அதுக்கு நெருப்பு தேவை, நம்ம தீ மூட்டித்தானே அடுப்பை ஏற்ற வேண்டும். அந்த காலத்துல ஒரு வழக்கம் உண்டுன்னு, இது ரொம்ப ரசமாக பெரியோர்கள் அனுபவிச்சு சொன்னது, அடியேனும் கேட்டது. இது வியாக்கியானத்துல நேரடியாக குறிப்பிடவில்லை, ஆனாலும் இது பெரியோர்கள் சொல்றா. என்னன்னா, அந்த நாள்ல வீட்டுல அடுப்பு மூட்டணும்னா தாங்களா நெருப்பை உண்டாக்கி தாங்களா தீ மூட்டி அடுப்பு மூட்ட மாட்டாளாம். அக்கம் பக்கத்துல யாராவது நல்ல வேதம் படிச்சவா தினந்தோறும் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கான்னா, அந்த அக்னிஹோத்திர அக்னியிலிருந்து ஒரு துளி வாங்கிட்டு வந்து அந்த நெருப்பை கொண்டு அடுப்பை மூட்டுவார்களாம். ஏன்னா நாம உணவு சமைக்கிறோம் என்றால் நமக்குன்னு இல்லையே, நம்மாத்து பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு அவருடைய பிரசாதமாகத்தானே உண்கிறோம். அப்ப எல்லாத்திலையுமே அந்த டிவினிட்டி, ஆன்மீகம் அது இணைந்தே இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக அடுப்பு மூட்டினா கூட சாதாரண தீக்குச்சியில மூட்டாமல் அக்கம் பக்கத்துல யாராவது வேதம் படிச்சவா இருந்தா அவாத்துக்கு போய் கொஞ்சம் அக்னிஹோத்திர அக்னி வாங்கிட்டு வந்து அந்த அக்னியை கொண்டு அந்த அடுப்பை மூட்டுவதுன்னு சொல்லி ஒரு சிலர் வழக்கம் வச்சிருந்தா, இந்த பெண்ணும் அதைத்தான் பண்ணாலும். அதனால நெருப்புங்கிறது எங்க வேணாலும் கிடைக்கும். இன்னைக்கு நமக்கு மேட்ச் பாக்ஸ், தீக்குச்சிங்கிற மாதிரி அந்த காலத்துல அரணிக்கட்டைன்னு வச்சிருப்பா, கற்களை உரசுவார்கள். நெருப்பை உண்டாக்க 1000 வழி இருக்கு. ஆனா கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு வேதம் படிச்ச வாழ்க்கை வாழணும் தான் நல்லா இருக்குமேன்னு வாங்கிட்டு வரதுக்காக போனேன்னா. பெரியாழ்வார் யசோதை சொன்னா, அம்மா நீ என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுடுத்து,
மாட்டுல இருந்து பாலை கறந்த, பாலை அடுப்புல வச்ச, நெருப்பு வாங்கிட்டு வர போயிருக்க, அந்த நேரம் பார்த்து பூனை வந்து பால் குடிச்சிட்டு போயிருக்கும், இல்ல எவனா திருடன் வந்திருப்பான், நீ வந்து பார்த்தா வீட்டுல பால் இருந்திருக்காது. எல்லார் வீட்லயும் கிருஷ்ணன் விஷமம் பண்றதுனால இதுவும் கிருஷ்ணன் அவன் தலையில நீ பழிய போட்டுட்ட, இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன்னா. அவ சொன்னா, பாட்டை முழுசா கேளு. பாலை கறந்து அடுப்பேற வைத்து பாலை அடுப்புல வச்சுட்டேன். அடுப்பு மூட்டை நெருப்பு வேணும்னு வாங்க போனேன். ஆனா நான் சும்மா போல, என் மகளை காவலுக்கு வச்சுட்டு போனேன். நீ இப்படி சொல்லுவேன்னு தெரியும், பூனை குடிச்சிருக்கோம் அது பண்ணிருக்கோம்னு, எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான். இந்த பெண் என்ன பண்ணிருக்கலாம், முன்னாடியே நெருப்பை வாங்கிட்டு வந்திருக்கலாம், மறந்துட்டா. பாலை கறந்து அடுப்புல வச்சுட்டா. அடுப்பை மூட்டும் போதுதான் நெருப்பு வேணும்னு ஞாபகம் வந்தது. அதனால பல் வளையாள், பல பல வளையல்களை கையில் அணிந்து இருக்கக்கூடிய. அதை எதுக்கு சொல்றான்னா, அந்த பெண் ஓரளவு வளர்ந்தவள்னு அர்த்தம். ரொம்ப சின்ன குழந்தைன்னா நிறைய வளையல் கையில போட மாட்டாளாம். பல் வளையாள், பல வளையல்கள் அணிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நன்கு வளர்ந்த பெண் தான். அவளும் விவரம் தெரியாதவ கிடையாது. அந்த பல் வளையாள், பல வளையல்களை அணிந்திருக்கக்கூடிய என் மகள், என்னுடைய மகள், என் வீட்டை சேர்ந்த என்னுடைய மகள். இருப்ப, இருப்ப நான் காவல் இருக்கன்னு அர்த்தம். பாலுக்கு நீ காவல் இரு. பூனை வேணாலும் வந்து குடிக்கலாம், திருடன் வேணாலும் வரலாம், நம்ம பெரிய திருடன் கிருஷ்ணன் இருக்கானே அவன் வந்தாலும் வரலாம், யார் வந்தாலும் பாத்துக்கோ அப்படின்னு அவளை காவலுக்கும் இருக்க சொல்லிட்டேன். அவளும் ரொம்ப கெட்டிக்காரி. என்ன தெரியுமா பண்ணிட்டா, வாசக்கதவை பூட்டி வச்சா, கொல்லக்கதவை பூட்டி வச்சா, யாரும் உள்ள வராதபடி பாலை நன்னா தான் பாத்துண்டா. நானும் போனேன். அவ சொன்னா, ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். நெருப்பு கேட்டு போன இடத்துல ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொஞ்ச நேரம் பேசின்னு இருந்துட்டேன். அதான் நம்ம யாரையா பார்த்தா கதை பேச ஆரம்பிச்சிருவோம் இல்லையா. அவ சொல்றா, மகளையும் காவலுக்கு வச்சேன், நான் பண்ணது ஒரே ஒரு தப்பு தான். மேலையகத்தே நெருப்பு வேண்டி சென்று இறைப்பொழுது அங்கே பேசி நின்றேன். மேலை அகம்னா மேலண்ட வீடு, மேற்கே இருக்கக்கூடிய வீடுன்னு அர்த்தம். இது யாருக்கு மேற்கேன்னா, மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், யசோதையின் திருமாளிகைக்கு மேற்கே இருக்கக்கூடிய வீடம். இப்ப நந்தகோபன் யசோதை வீட்டுக்கு மேற்கதவர், உன் வீட்டுக்கு பக்கத்துலதான்ப்பா வந்தேன். மேலை அகத்தே, உனக்கு மேற்க, மேலைனா மேற்குன்னு அர்த்தம். இப்ப நம்ம மேலை நாடுகள்ங்கிறோம் பாருங்க, உடனே அந்த நாடெல்லாம் நமக்கு மேலன்னு அர்த்தம் இல்ல, மேற்க இருந்தா மேலன்னு அர்த்தம். கீழை நாடுகள்னா நமக்கு கீழன்னு அர்த்தம் இல்ல, கிழக்குன்னு அர்த்தம். கீழைனா கிழக்கு, மேலைனா மேற்கு. மேலை அகத்தே, உன் வீட்டுக்கு மேற்க இருக்கே அந்த வீடு, அங்கே நெருப்பு வேண்டி சென்று. அங்கதான் ஒரு பெரிய வேதம் படிச்சவர் இருக்கார், அவர்கிட்ட நெருப்பு வேண்டி சென்று, அக்னிகோத்திர அக்னி ஆகிய நெருப்பை வேண்டி சென்று, அதை கொஞ்சம் கொடுத்தா அக்னியை மூட்டலாம், அடுப்பு மூட்டலான்னு வேண்டி சென்று இறைப்பொழுது. இறைப்பொழுதுன்னா கொஞ்ச நேரம். நான் அதுக்காக எல்லா ஊர்வம்புலாம் பேசினேன்னு நினைக்காத. நீங்க சௌக்கியமா அவ கேட்டா, நீங்க சௌக்கியமா நான் கேட்டேன். அப்படி இப்படி ஆத்துல எல்லாம் நடந்துட்டு இருக்கான்னு கேட்டா, நாங்களே எல்லாம் நடக்கிறதுன்னு சொன்னோம், அவ்வளவுதான். இறைப்பொழுது கொஞ்ச நேரம் அங்கே அந்த வீட்டிலே பேசி நின்றேன். பேசிட்டு இருந்துட்டேன். நானும் ஒரு காரியம் பண்ணிருக்கலாம், இந்த திருட்டு பைய கிருஷ்ணன் அப்பப்ப எல்லா வீட்டுக்குள்ளேயும் பூந்து விஷமம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அதனால நாமும் ரொம்ப நேரம் வெளியில இருக்கக்கூடாது, உடனே பேசணும், உடனே போகணும்னு போயிருக்கணும். இந்த பேசி இருக்க கூடாது. இறைப்பொழுது கொஞ்ச நேரம் தான் அங்கே பேசி நின்றேன். அங்க பேசிக்கொண்டே நின்றேன், அங்க நின்னுட்டேன். அந்த நேரம் பார்த்து உன் கிருஷ்ணன் என்ன பண்ணிருக்கான், என் பொண்ணும் காவல் இருக்கா, வாசக்கதவு கொல்லக்கதவு எல்லாம் சாத்தி வச்சிருக்கு, நான் ஏதோ ஒரு 5 நிமிஷம் பேசலான்னு போயிருக்கேன், அத கிருஷ்ணன் கவனிச்சுட்டானா. இது மாமுனிகள் வியாக்கியானம் எவ்வளவு அழகா பண்ணியிருக்காரு பாருங்க. உன் வீட்டுக்கு மேற்க வீட்டுல தானே பேசிட்டு இருந்தேன், கிருஷ்ணன் பார்த்துட்டான். ஓ, இந்த கோபிகை இங்கதான் பேசிட்டு இருக்கா, இவ ஆத்துக்காரர் மாடு மேய்க்க போயிருப்பார், வீட்டுல அவ பொண்ணு மட்டும்தான் இருப்போ, பால் குடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டான். என்ன தெரியுமா பண்ணா, சால கிராமம் உடைய நம்பி. மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், சால கிராமம், திருச்சால கிராமம், முக்திநாத்னு ஒரு திவ்ய தேசம் சொல்றோம் பாருங்க. அந்த சால கிராமம் முக்திநாத் கஷேத்திரத்துல எழுந்தருளி இருக்கும் பெருமாள் பார்த்தா அவ்வளவு ஒசரத்துல இருக்காரா. நேபாள்ல முக்திநாத்ல எவ்வளவு பெரிய இடம்ங்கிறோம். அந்த சால கிராமம் உடைய நம்பி. உடையன்னா இருப்பிடமாக உடையன்னு அர்த்தம். நம்பி என்றால் குறைவில்லாது எல்லா குணங்களும் நிறைந்திருப்பவன் அர்த்தம். சால கிராமம், சால கிராம கஷேத்திரமாக்கிய முக்திநாத்தை உடைய இருப்பிடமாக கொண்ட நம்பி, அனைத்து குணங்களும் பரிபூர்ணமாக கொண்ட பகவான் என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சான். சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான். சாய்த்து பருகிட்டு அப்படியே மொத்தமா அடுப்புல இருக்கிற பச்சை பாலை எடுத்தானா, குடத்தோட எடுத்தான். சாய்த்து அப்படியே சாச்சுட்டான். பருகிட்டு, பருகுதல்னா குடித்தல்னு அர்த்தம். அப்படியே தூக்கி சாச்சான். சில பேர் சொல்லுவார் பாருங்க, சாச்சு குடிச்சுடும்பா அப்படின்னா என்ன அர்த்தம், பாத்திரத்துல மிச்சம் இல்லாம மொத்தமா காலி பண்ணிடுன்னு அர்த்தம். சாய்த்து பருகிட்டு மொத்தமா எடுத்து குடிச்சான். குடிச்சுட்டு என்ன பண்ணான்னா போந்து நின்றான். போந்துன்னா வந்துன்னு அர்த்தம். வந்து நின்றான்னா இவளுக்கு பக்கத்திலேயே, இப்ப இந்த மேலண்ட வீட்டுல இருந்து இவ அடுப்புக்கு நெருப்பு வாங்கிட்டு போறா இல்லையா, போந்து நின்றான். எதிர்த்தாப்புல வந்து, மாமி எப்படி இருக்கேள், சௌக்கியமா அப்படின்னா, ஓ கிருஷ்ணனா, நல்லா இருக்கேன்டான்னா,
இல்ல சும்மா சாதாரணமா உங்களை விசாரிக்கணும்னு தோணித்து அதான் விசாரிச்சேன் அப்படின்னு பக்கத்துலயே நின்னுட்டு இருந்தானா. அவனும் சரிடா, நான் அடுப்புல வேற பால் வச்சிருக்கேன், இப்பதான் நெருப்பு வாங்கிட்டு போறேன், அடுப்பு மூட்டணும்னாலாம். போங்க போங்க, அப்புறம் பால் திரிஞ்சு போயிட போறது, சீக்கிரமா போய் நெருப்பு மூட்டுங்க எல்லாம் சொல்லி போண்டு நின்றான். வந்து நின்னுட்டு இதெல்லாம் வேற பேசினா. வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் பொண்ணு சொல்றா, கிருஷ்ணன் வந்தான், மொத்த பாலையும் குடிச்சிட்டு போயிட்டாங்கறா. பொண்ணு கிட்ட கேட்டேன், ஏன்டி என்னடி பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டேன். அவ சொன்னா, நான் என்ன பண்றது, திடீர்னு அடுப்புல குதிச்சான், அப்படியே சாச்சு குடிச்சுட்டான், நிறுத்துன்னு நான் சொல்றதுக்குள்ள பாலே காலி எடுத்து, அதுக்கப்புறம் பேசி என்ன பண்றதுன்னு என் பொண்ணு சொல்றா. யசோதா, உன் புள்ள சரியில்லை, ஒழுங்கா அவனை கண்டிச்சு வைனா. பெரியாழ்வார் யசோதை சொன்னா, பாருமா, நீ சொன்ன சீக்வன்ஸை பார்த்தா ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்கிறது. என் கிருஷ்ணன் நம்மாத்துலதான் இருந்தான், நீ பக்கத்து வீட்டுல நெருப்பு வாங்க வந்ததை பார்த்தான்னு சொல்ற. ஒருவேளை பார்த்ததாவே வச்சுப்போம். அதுக்குள்ள உன் வீட்டுக்கு போய் மொத்த பாலையும் பருகி குடிச்சுட்டு திரும்பவும் எதிரில வந்தாங்கிற. இப்ப முதல் கேள்வி, அதுக்குள்ள ஒருத்தன் போய் பாலை குடிச்சிட்டு வர முடியுமா? இது கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 2, உன் பொண்ணு வாசக்கதவையும் பூட்டி வச்சா கொல்ல கதவையும் பூட்டி வச்சாங்கிற. அதை தாண்டி கிருஷ்ணனால எப்படி உள்ள நுழைஞ்சிருக்க முடியும்? இது கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 3, நீயே என்ன சொன்ன, நீ திரும்பி வரும்போது கிருஷ்ணன் தான் எதிரில வந்தான், போந்து நின்றான். எதிரில வந்து நின்னா உங்ககிட்ட வந்து என்ன மாமி சௌக்கியமா எல்லாம் கேட்டாங்கிற. என்கிட்ட வந்து என்ன புகார் சொல்ற, என் வீட்டுக்குள்ள கிருஷ்ணன் விஷமம் பண்ணிட்டு இருக்கான், வெளியில கூட்டுன்னு போங்கிற. இந்த மூன்றுமே முரண்பாடா இருக்கு. நீ சொன்ன கணக்குப்படி பார்த்தாலும் நீ பேசிட்டு போறதுக்குள்ள அவ்வளவு பாலையும் அவன் குடிச்சிருக்க மாட்டான். 2, உன் பொண்ணு வீட்டை நல்லா பூட்டி வச்சிருந்தா இவன் உள்ளேயும் போயிருக்க மாட்டான். 3, அப்படியே உள்ள போனானாலும் வெளியில வந்துட்டான் நீயே சொன்ன. மறுபடியும் என்ன பிடிச்ச அழிச்சுன்னு போய் கிருஷ்ணனை வெளியில கூட்டுன்னு வாங்குறியா, எந்த கிருஷ்ணனை கூட்டுன்னு வருதுன்னா. அந்த பெண் ஒரே பதில் சொன்னாலாம். இந்த பாட்டின் 3வது அடியை மறுபடியும் படிச்சு பாரு. சால கிராமம் உடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான். சால கிராமம்னா சால கிராம கஷேத்திரம்னு அர்த்தம் இல்ல. நம்ம வீட்டுல பூஜை அறையில கோவில் ஆழ்வார்னு சொல்றோமே, அந்த பூஜை அறையில சால கிராம திருமேனி வச்சு பகவானை பூஜிக்கிறோமே. அந்த பெண் சொன்னாலாம், எங்காத்துலயும் ஒரு பூஜை அறை இருக்கு, அதுல ஒரு சால கிராம திருமேனி இருக்கு. சால கிராமம் உடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான்னா சால கிராம திருமேனிலேருந்து கிருஷ்ணன் வந்தான் அவ சொல்றா. என் பொண்ணு சொன்னாடி, சால கிராமம் உடைய நம்பி, சால கிராமத்துல இருந்து கிருஷ்ணன் வந்தான், நேரா அடுப்புல பாஞ்சான், அப்படியே பால் எடுத்து குடிச்சான், சால கிராமத்துக்குள்ளேயே திரும்பி போயிட்டான். அதனால நீ கேட்ட 3 கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், புரிஞ்சுக்கோ. கொஸ்டின் நம்பர் 1, நான் இங்க வரத்துக்குள்ள கிருஷ்ணன் அவ்வளவு தூரம் போய் எப்படி பால் எடுத்து குடிச்சான்னு தானே கேக்குற. இவன் அவ்வளவு தூரமே போகல, சால கிராமத்துல இருந்து குதிச்சான், பாலை குடிச்சான், திரும்ப சால கிராமத்துக்குள்ள போயிட்டான். 2வது கேள்வி என்ன கேட்ட, வீட்டு வாசக்கதவு கொல்லக்கதவு எல்லாம் பூட்டி இருக்கும் போது உள்ள நுழைஞ்சது எப்படி? ஆமா, வாசல் கொள்ள பூட்டி இருந்தா இந்த கிருஷ்ணன் வேணா உள்ள நுழையாம இருக்கலாம், ஆனா ஆத்துக்குள்ளேயே சால கிராம வடிவத்துல இருக்கானே, அவன் வந்து பாலை குடிச்சுட்டான். 3வது, அப்புறம் கிருஷ்ணனை வெளியில அழிச்சுன்னு போன்னு சொல்றியே, கிருஷ்ணனே வெளியில வந்து நின்றான் என்றும் சொல்கிறாயேன்னு கேட்டாயே. அதற்கு பதில், ஆமா, ஒரு கிருஷ்ணன் வெளியில வந்துட்டான், அது உங்காத்துல இருக்கிற கிருஷ்ணன். ஆனா இந்த சால கிராமத்துக்குள்ள ஒரு விஷமக்கார கண்ணன் இருந்துட்டு மறுபடியும் விஷமம் பண்ணுவான் இல்லையா, அந்த விஷமக்காரனையும் அழிச்சுன்னு போ, அதை சொல்லத்தான் வந்தேன். ஆலை கரும்பின் மொழி அணைய அசோதை நங்காய் உன் மகனை கூவாய். யசோதா, நீ கேள்வி எல்லாம் ரொம்ப கரும்பு போல இனிமையா கேட்கிற சொல்றாளாம். ஏன்னா மத்த பெண்கள் எல்லாம் யசோதை கேள்வி கேட்கல, இவளை மட்டும்தானே இத்தனை கேள்வி கேட்டா. அதனால சொல்றா, ஆலை கரும்பின். ஆலை என்றால் ஆடக்கூடியன்னு அர்த்தம். ஆலை கரும்பின்னா ஆடக்கூடிய கரும்பு. கரும்பு நன்றாக முளைத்து அப்படி காற்றில் ஆடிக்கொண்டே இருந்தால் எப்படி இருக்குமோ, அந்த ஆலை கரும்பின், ஆடுகின்ற கரும்பின். மணவாள மாமுனிகள் அப்படித்தான் வியாக்கியானம் பண்றார். ஆலை என்றால் ஆடத்தக்க, கரும்பின் மொழியனைய, கரும்பு, அந்த கரும்பு எவ்வளவு இனிமையா இருக்குமோ, மொழி அணைய, அணையன்னா அது போலன்னு அர்த்தம், மொழினா பேச்சு. ஆலை கரும்பின் மொழி அணைய, ஆடுகின்ற கரும்பு எவ்வளவு இனிமையா இருக்குமோ. கரும்பு இன்னுன்னு இருக்கு பாருங்க, அந்த மணவாள மாமுனிகள் எப்படி பிரிக்கிறார்னா, ஆலை கரும்பு ஆடுகின்ற கரும்பு, இன் அப்படின்னா இனிமைன்னு அர்த்தம். அந்த கரும்பு எவ்வளவு ஸ்வீட்டா இருக்குமோ, மொழி அணைய, அது போல இனிமையாக பேசக்கூடிய அசோதை நங்காய், யசோதையே, நங்கையே. நங்கைனா பெண்ணுக்குரிய குணங்கள் எல்லாம் பரிபூர்ணமாக நிரம்ப பெற்றவள். எல்லா குணமும் கொண்ட நீ பையனை மட்டும்தான் ஒழுங்கா வளர்க்க மாட்டேங்கிற, உன் மகனை கூவாய். இப்ப சால கிராமத்துக்குள்ள ஒரு கிருஷ்ணன் ஒளிஞ்சுட்டு இருக்கான், அந்த கிருஷ்ணனை ஒழுங்கா வீட்டுக்குள்ள திரும்ப அழிச்சும் போயிடு, என் வீட்டு வாசலுக்கு உன்னை கொண்டு போறேன். உன் மகனை கூவாய், உன் பிள்ளை கிருஷ்ணன் சால கிராமத்துக்குள்ள ஒளிஞ்சுட்டு இருக்கான் பாரு. சத்தியமாகவே சால கிராமம்ங்கிறது சாட்சாத் பகவானுடைய வடிவம். அதுல இருந்து அப்பப்ப பகவான் வெளியில வருவானா. இது வேடிக்கையா திருக்குடந்தை ஆண்டவன் ஒரு வேடிக்கையாக ஒரு அனுபவத்துக்காக சாதிப்பாராம். சால கிராம திருமேனின்னு நம்முடைய இல்லத்திலே பெருமாளை எழுந்தருள பண்றோம். தினந்தோறும் சால கிராம பெருமாளுக்கு கட்டாயம் திருவாராதனம் பண்ணணும்.
ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாளாம், சால கிராமத்தை ஆத்துல வச்சுட்டு எங்களால பூஜை பண்ண முடியல, அதனால யார்ட்டையாவது கொடுத்துடுறோம், கோவில்ல கொடுத்துடுறோம்னு செய்வாளாம். அவள்கிட்ட திருக்குடந்தை ஆண்டவன் அறிவுரை சொல்லுவாரா, அது பார்ப்பா, சால கிராமம் ஆத்துல இருந்தா கட்டாயம் பூஜை பண்ணணும், பண்ண வேண்டியதா. அதுக்காக ஒருவேளை ஒன்னால ஒரு நாள் அந்த திருவாராதனம் பூஜை பண்ண முடியலங்கிறதுக்காக சால கிராம பெருமாளை தூக்கி வெளியில கொடுத்துறாத, அவர் தான் ஆத்த காப்பாத்துற பெருமாள். இவர் திரும்ப கேட்டாராம், இல்ல பெருமாளுக்கு சாப்பாடு எதுவுமே சமர்ப்பிக்க முடியலையே, நிவேதனம் பண்ண முடியலையே, பட்னி போடுறோமேன்னார். திருக்குடந்தை ஆண்டவன் சாய்ச்சாராம், நோ ப்ராப்ளம், சாலக்கிராம பெருமாள் ஆத்துல இருந்தாலே உனக்கு சமையல் அறையில குக்கர்ல இருந்து சவுண்ட் வரும்போது இங்கேருந்து சால கிராமத்துல இருந்து பெருமாள் தாவுவார், குக்கர்ல உள்ள உணவை அமுது செய்வார், மீண்டும் சால கிராமத்துக்கே திரும்பி வந்துருவார். இங்க சால கிராமம் உடைய நம்பி சாய்த்து பெருகிட்டு பொந்து நின்றான்னு பார்த்தோம் இல்லையா, அது போல ஆத்துல சமையல் அறையில கிச்சன்ல இருந்து குக்கர் சவுண்ட் வந்தாலே அமுது செய்தேன்னு அபிமானிப்பார். நாம இப்படி சொல்லிட்டோங்கிறதுக்காக நாளையில இருந்து திருவாராதனம் பண்ண வேண்டாமா, தளிகை பிரசாதம் சமர்ப்பிக்க வேண்டாமான்னு வேற கோணத்துல புரிஞ்சுன்ற வேண்டாம். சால கிராம பெருமாளுக்கு அவ்வளவு சக்தியும் உண்டு, எளிமையும் உண்டுங்கிற கோணத்துல மட்டும் எடுத்துட்டு தினந்தோறும் நாம பூஜை செய்வதுதான் சிறப்புன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு புறம். அதனால இந்த கோபிகையும் சொல்றா, இப்படி சால கிராமத்துல இருந்து வந்து வந்து போயிட்டு இருக்கானே, அவனை கொஞ்சம் அழிச்சுட்டு போ, உன் மகனை கூவாய், உன் மகனை கூவி சீக்கிரமா அழைச்சிட்டு போ என்று சொல்வதுதான் இந்த 5வது பாசுரம். பாலை கறந்து அடுப்பேற வைத்து பல்வளையாள் என் மகள் இருப்ப, மேலை அகத்தே நெருப்பு வேண்டி சென்று இறைப்பொழுது அங்கே பேசி நின்றேன், சால கிராமம் உடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான், ஆலை கரும்பின் மொழி அணைய அசோதை நங்காய் உன் மகனை கூவாய். பாலை கறந்து அடுப்பேற வைத்து பல்வளையாள் என் மகள் இருப்ப, மேலை அகத்தே நெருப்பு வேண்டி சென்று இறைப்பொழுது அங்கே பேசி நின்றேன், சால கிராமம் உடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான், ஆலை கரும்பின் மொழி அணைய அசோதை நங்காய் உன் மகனை கூவாய். பாலை கறந்து பாத்திரத்துல அடுப்புல வச்சு அந்த அடுப்பு மூட்டை நெருப்பு வேணும்னு வெளியில போகும்போது பல வளையல் அணிந்த என்னுடைய மகளை காவலுக்கும் வைத்துவிட்டு உன் வீட்டுக்கு மேற்கே இருக்கும் வீட்டிலே நெருப்பு வேண்டி போய் கொஞ்ச நேரம் அங்க பேசிட்டு இருந்துட்டேன். அந்த நேரம் பார்த்து சால கிராம பெருமாள் உன் கண்ணன் அவன் வந்தான், மொத்த பாலையும் சாய்த்து குடிச்சிட்டு என் முன்னாடியே வந்து நின்னு ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கான். கரும்பு போல் இனிய பேச்சு பேசும் யசோதையே, உன் மகனை சீக்கிரமாக வந்து கூவிக்கொள் என்பது பாட்டின் திரண்ட பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். I milked the cow, collected the milk in a pot and placed the pot on the oven. To get some fire for lighting the oven, I went to the house which is to the west of your house. I kept my daughter to protect the milk as well. At that time, your son Krishna entered into my home from Salagramam and drank the entire milk. O Yashoda, who speaks sweetly like sugar cane, come and call your son என்பது இதற்கான ஆங்கில வடிவம். பெரியாழ்வார் யசோதை பார்த்தா, இங்க பாருங்க, நாமெல்லாம் வேற கோணத்துல யோசிச்சுட்டு இருக்கோம். பெரியாழ்வார் யசோதை யோசிச்சா, ஐயோ பச்சை பாலை போய் கிருஷ்ணன் குடிச்சுட்டானா, ஏன்னா பாலை காய்ச்சிட்டு தானே குடிக்கணும், இவன் பாட்டுக்கு இவன் அப்பதான் அடுப்புல வச்சேங்கிறா, நெருப்பு மூட்டல, பச்சை பாலா தானே இருந்திருக்கும், பச்சை பாலை போய் மொத்தமா குடிச்சுட்டானா கிருஷ்ணன், அச்சோச்சோ கிருஷ்ணா வாடா வாடான்னு கூப்பிடுறதுக்காக அவள் இல்லத்தின் வாசலை இப்போது பெரியாழ்வார் யசோதை அடைந்து விட்டாள். இனி அடுத்த பாசுரம் 6ஆம் பாசுரம் என்ன, ஈவன் நம்பர் வந்துட்டாலே பெரியாழ்வார் யசோதை கிருஷ்ணனை கூப்பிடணும். நாமும் சேர்ந்து போமா. அடுத்த பாட்டுல கிருஷ்ணா இப்படி பச்சை பாலை சாப்பிடாதடா, உடம்புக்கு கெடுதல், வெளியில வான்னு அழைப்போம். அடுத்த பகுதியில். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். பாலை கறந்து அடுப்பேற வைத்து பல்வளையாள் என் மகளிருப்ப, பாலை கறந்து அடுப்பேற வைத்து பல்வளையாள் என் மகளிருப்ப, மேலையகத்தே நெருப்பு வேண்டி சென்று இறை பொழுதங்கே பேசி நின்றேன், சால கிராமமுடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்த
மொழியனைய அசோதை நங்காய் உன் மகனை கூவாய் ஆலை கரும்பில் மொழியனைய அசோதை நங்காய் உன் மகனை கூவாய் அசோதை நங்காய் உன் மகனை கூவாய்.